டி. ராஜேந்தருக்கு இந்த பாடல் வாய்ப்பு வாங்கி தரத தாண்டி உங்க மேல நெறைய அன்பு இருக்கு. ஐயோ! நெறைய சார். அதுல வந்து இப்ப சமீபமா நான் வந்து ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய ரெக்கார்டிங் போம்போது, அவருக்கே தெரியாம அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்க குத்து படத்துல பாடுறதுக்கு முன்னாடி காலைல வந்திருந்தீங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி ராஜேந்தர் சார் எனக்கு ஃபோன் டிஆர் சார் ஃபோன் பண்ணி, இந்த மாரி ஒரு படம் பையன் பாட்டுருக்கான். ரொம்ப நல்லா பாடுறான். ஹிந்துஸ்தானி நல்ல வாய்ஸ் அவனுக்கு. ம். அவன இந்த அடுத்த படம் இந்த சிம்பு படத்துல நீங்க இந்த பாட்ட ஒரு பாட்டு பாட வைக்கணும் அப்படின்னு அ, சொல்லி, அ. எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து. எவ்வளோ பெரிய விஷயம். ஆமா சார். அவரு சொல்லி, இவரு என்னன்னா, கண்டிப்பா சார் பாட வச்சுர்றேன்னு சொல்லிட்டு உடனே பாடிட்டேன். ம். அப்புறம் ஃபோன். அந்த பையன் வந்தானா? ம். பாடுனானா? ம். பாடிட்டேன் சார். நல்லா வந்திருக்கா? நான் சொன்னது கரெக்ட் தானே? இப்படிலாம். ம். இதுக்கப்புறமும் ஆடியோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பேர் வந்திருக்கா? அடடா! அத பார்த்துட்டு திருப்பி ஃபோன் பண்ணி, பரவால்ல இப்ப பாட வச்சு ஃபைனல் பண்ணிட்டேன். வெரி குட் சந்தோஷம். அப்படி ஒரு அந்த அன்பு பாருங்க. இல்ல. அதாவது என்ன எவனோ ஒருத்தன் பாடுறான், நம்ம படத்துல பாடுனான், பேமெண்ட் குடுத்தோம், போனான், வந்தான் அதெல்லாம் இல்லாம, அடுத்ததும் குடுத்து, அத செக் பண்ணியிருக்காரு கடைசி வரைக்கும். இது வந்து லைஃப்ல நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல. அது எனக்கே இந்த டிஆர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு இப்ப நான் சொல்லிக்கிறேன் சார். நீங்க பாடிய சினிமா பாடல்கள்ல ரசிகர் மத்தியில உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றுக் குடுத்த பாடல் எது? சார் அது அந்தந்த அந்தந்த டைம்ல ஹிட் ஆகும்போது, அந்தந்த பாட்டுக்கு ஒரு கண்டிப்பா ஆடியன்ஸ் வந்து நல்ல வரவேற்பு. அந்த அந்த என்கரேஜ்மென்ட் வந்து பயங்கரமா குடுப்பாங்க. அந்த வைப் வந்து செம்மையா இருக்கும். ம். காட்ஸ் கிரேஸ் எனக்கு அப்பப்போ நெறைய பாட்டு பாடியிருந்தாலும், ஒரு அங்கங்க ஒண்ணு ஹிட் ஆகும். அது எல்லா சிங்கர்ஸுமே அப்படிதான். பாடலாம் ஆமாமா. ஹிட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல என் மனசில் நீயே தானா, இது என்னை தீண்டி விட்டாய். அதுக்கப்புறம் இது வந்துச்சு. அன்னக்கிளி நீ வாடி என் காதல் சீட்டெடுக்க. அது வந்து ஆ ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மியூசிக் இன்சார்ஜ் ஸ்ரீராம் கூப்பிடுறாரு. சினிமா சத்யம் தியேட்டர் புக் பண்ணிட்டேன். ஐய்யயோ! படம் போட்டுருவான்ற ஒரு எனக்கு என்னன்னா, அப்பதான் என்ன படத்துல பாடுறது முக்கியமா? படம் பார்க்கறது முக்கியமா? அப்படின்னு சொல்லிட்டு, சார் வந்துடுறேன் சார்ன்னு போனேன். போயிட்டு பாடிட்டேன். 12 நிமிஷத்துல பாடிட்டேன். சிம்பிள் சாங் தான் அது. அ. பாடி முடிச்சுட்டு போய் படமும் பார்த்துட்டு வந்துட்டேன். அதாவது பிகாஸ் அது வந்து டப்பிங் படம். அது வந்து 4த் ஸ்டூடண்ட்ஸ்ன்ற படம் அப்படின்னு. ம். ஆனா, அந்த பாட்டு இங்க ஹிட்டு திருப்பி. ம். இங்க நெறைய போட ஆரம்பிச்சு, அந்த பாட்ட கேட்டு கனடால எனக்கு ஷோ. அடடா! அ. அந்த 12 நிமிஷத்துல பாடிட்டு அந்த அந்த பாட்டு வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அந்த பெரிய ஷோ கிடைச்சு, அதுக்கப்புறம் 2, 3 ஷோ கனடால கிடைச்சு. அருமை. இந்த ஒரு சாங்னால அப்படி அது எப்பவுமே ஒண்ணு வந்து அப்படி பழசா அப்படி நெறைய ம். மாறும். அது மாதிரி அந்த சாங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அழகாய் பூக்குதே விஜய் ஆண்டனி சாரோட.